உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து நின்னாலும் அவர்களையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, அனைவரையும் உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். இது வெறும் அட்ராக்ஷன், ஈர்ப்பு, உடல் கவர்ச்சி அப்படிங்கிற மாதிரி மட்டுமல்லாமல் அதற்குண்டான ஒரு புத்திசாலித்தனமும் உங்களிடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் அங்கீகரிக்கப்படும் அமைப்பு. ஏன்னா புத்திஸ்தானத்தில் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார், புதனுடைய சேர்க்கையில் இருக்கிறார். அப்போது தேவையான இன்டெலிஜென்ட்டான டேலண்டடான விஷயங்களை எடுத்து வந்து என்கிட்ட ஸ்மார்ட்னஸும் இருக்குது, அட்ராக்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை விட பெரிய ஜாம்பவான்களையும் நீங்கள் வெல்லக்கூடிய அமைப்பு. இந்த ஒரு வாய்ப்பு 6ஆம் இடம்ங்கிறது 10க்கு 9, 9க்கு 10. குறிப்பாக இது வேலை வாய்ப்பு, டேலண்ட்டை வெளியே காண்பித்து என்ன பொட்டென்ஷியலோ அதை விட அதிக பொட்டென்ஷியலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்கள் பக்கம் இழுத்து அதனை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்குண்டான பலனை முழுவதுமாக அடையக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த பக்கம் 11ஆம் இடத்தில் கேது லாபத்தில் இருக்கிறார். தேடி பார்த்தாலுமே எந்த ஒரு பிளானட்டுமே இங்கே ஆப்போசிட்டாக சொல்கிறதுக்கு, பலன் சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார். 5ஆம் இடம் ஃபுல்லாகவே குருவின் பார்வை. குரு 9ஆம் இடத்தில் அவர் வக்ரம், அவர் வந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் 7க்குரியவன் 11, 8க்குரியவன் 8க்கு 11, 7க்குரியவன் 7க்கு 11, 9க்குரியவர் 9க்கு 9, 11க்குரியவர் சொந்த வீட்டு 11ஆம் வீட்டை பார்ப்பது. இதுக்கெல்லாம் வீடு கொடுத்த சாட்டர்ன் 6ஆம் இடம். ஸோ எப்படி பார்த்தாலுமே எல்லா ஆங்கிள்லையுமே ராஜயோகத்தை மொத்தமாக துலா ராசிக்காரர்களுக்குத்தான் நாம் சொல்கிறோம்.